ஆமென். இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி சாத்தியமாகும்? கல்லறைக்கு புறப்பட்ட ஸ்திரீகள் புறப்படும் போது என்ன சொல்லி புறப்படுகிறார்கள்? யார் நமக்கா இந்த கல்லை புரட்டி போடுவார்? ஹல்லேலூயா. இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி நடக்கும்? இனி என்னால எப்படி எழும்ப முடியும்? இந்த காரியத்தை இனி எப்படி என்னால ஃபேஸ் பண்ண முடியும்? புறப்பட்டு வரும்போது அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. என்ன அறியலைன்னா ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதை. ஹல்லேலூயா. ஆனால் வந்து பார்த்தபோது அவர்கள் கண்கள் கண்டது பூட்டப்பட்ட கல்லறை அல்ல, கல் புரட்டப்பட்ட அதன் மேல் ஒரு தேவதூதன் உட்கார்ந்திருந்ததை. அதன் அர்த்தம் என்ன? அதன் அடையாளம் என்ன? அன்பான தேவ ஜனமே, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடினால எந்த சூழ்நிலையிலிருந்து என்னை திரும்ப எழுப்ப பண்ண என் ஆண்டவர் வல்லவர் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். நல்ல கையை தட்டி என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தா. எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும், நான் எழும்புவேன், நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை, என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். பாடுவீங்களா? என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை நல்ல கையை தட்டி எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். சொல்லுங்க, நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். Oh, we praise your holy name. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஒரு விஷயம் கூட, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு அவர் இருக்கிறார். நான் எழும்புவேன். என் வாழ்க்கையில காண வேண்டியவைகளை காண பண்ணுவார். எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். சொல்ல, என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும். எத்தனை பேர் நம்பி சொல்ல முடியும்? பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே. தலைக்கு மேல கையை தட்டி பாடுவீங்களை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். சந்தோஷமாய் நம்பிக்கையோடு நான் எழும்புவேன். அவர் பலத்தால் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். சொல்லு சபையே, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணியாமே. என்னை 80வது மாதத்திலே அநேக காரியத்திலே கர்த்தர் உங்களை திரும்ப எழும்ப பண்ணுவாராக. இதோ கர்த்தருக்கா எழும்பி பிரகாசி, உன் ஒளி வருகிறது. என்னை எழும்ப பண்ணும். ரபனா ஷதல ரிபன கதலியதலரா. ஓ ரிபன மௌஷ. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணி, எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். சீயோனே, உன் தூசி உதறி விட்டு எழும்பு, உன் தூசி உதறி விட்டு எழும்பு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை எழும்ப பண்ணும். லப்ரமா ஷதலரியா. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தோடு ஆர்ப்பரிப்போடு நீ விழுந்தாலும் எழுந்திருப்பார். இதோ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை உயிர்ப்பித்தவர், திரும்ப எழும்ப பண்ணினவர் உங்களை மறுபடியும் எழுப்புவாராக. கர்த்தருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. என்னை திரும்ப 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 நீ
சந்தோஷத்தை உண்டு பண்ணத்தக்கதா இதோ கர்த்தர் உனக்காய் உன் கொம்பை முளைக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?